ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா இப்போ தான் ரீசெண்டாக 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இது ஒரு சூப்பரான ரொமான்டிக் ட்ராமா தான். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ட்ராமாவோட ஹீரோயினுக்கு காமிக்கிறாங்க. அவளோட ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு மாத்திரையை சாப்பிட்டுட்டு அவ அழுறா. ஏன்னா அவ 3 மாசம் கழிச்சு இறந்து போக போறா. ஸோ அதை நினைச்சுதான் அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுறா. அழுந்துகிட்டே அந்த டாக்டர் சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கறா. ஆக்சுவலி இவ செக்கப்புக்கு போயிருப்பா. அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதை பாருமா, நீ 3 மாசம் தான் உயிரோட இருப்ப, ஏன்னா உனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், ஸோ அதனால அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நினைச்சுதான் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. இந்த மாதிரி நம்ம 3 மாசம் கழிச்சு இறந்து போக போறோம்ட்டு. அப்போ கரெக்டாக அவளுக்கு யாருக்கிட்டேருந்து கால் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராமாவோட ஹீரோ கிட்டேருந்து அவளுக்கு கால் வருது. நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண உடனே, இதை பாரு, சீக்கிரமாக ரெடி ஆக, அந்த ட்ரெஸ் போட்டு ரெடி ஆக, அது மட்டும் இல்லாமல் நீ சுத்தமாக இருக்கணும், புரியுதா அப்படின்ட்டு அவளுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. நம்ம ஹீரோடும் சரி நான் சுத்தமாக ரெடியாகி பெட்டில் உட்காடுறேன் அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு நம்ம ஹீரோவை காலை கட் பண்ணிடுவார். இப்போ ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனை பார்க்க வராரு. வந்த உடனே அவளோட எதுவுமே பேசலை. அவர் பாட்டுன்னு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோயினோட பாடியை யூஸ் பண்ணிக்கிறாருன்ட்டு. இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 2 பேருமே அவங்களோட இதை வேலையை முடிச்சிடுறாங்க. இங்கே ஹீரோ சட்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு நியூஸ் பார்க்குறா. அதில் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போது நம்ம ஹீரோயின் அந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு ரொம்பலாம் ஃபீல் பண்ணல. ஏன்னா அவள் தான் 3 மாதம் கழிச்சு இறந்து போக போகிறாள். ஸோ அதை தான் அவன் நினச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோக்கு அந்த சட்டையை போட்டு விட்டோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இதை பாரு, நம்மளோட கான்ட்ராக்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் 2 பேருமே ஒரு கான்ட்ராக்டில் இருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் பற்றி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் காசுக்காக அவளோட பாடியை ஹீரோக்காக செல் பண்ணிட்டா. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ இவ்வளோ நாளாக ஹீரோயினை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ ஹீரோ அந்த கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே போகும்போது நம்ம ஹீரோவோட ஒரு ஆள் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பா. அந்த மாத்திரையும் நம்ம ஹீரோயின் போடுறா. அது என்ன மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாத்திரையை கொடுக்குறாங்க. இப்போது நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு செக்கு கொடுக்க, நம்ம ஹீரோயின் எனக்கு இது செக் வேணாம், கடைசியாக என் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு போகிறா. அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறா. அவளோட ஃப்ரெண்டு என்னடி ஆச்சுன்னு சொல்ல, நானும் ஹீரோ இப்போ ஒன்றா இல்லடி அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அவள் ஃப்ரெண்டு, கவலைப்படாதடி, நம்மளை மாதிரி அனாதைங்கள் எல்லாம் எல்லாரும் இப்படி தான் விட்டுட்டு போவாங்க, நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் 2 பேருமே அனாதன்ட்டு. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே ஒரு ஆர்பனேஜில் தான் ஒன்றா இருந்திருப்பாங்க. ஆர்பனேஜில் 18 வயசு ஆன உடனே இவங்க 2 பேரையும் வெளியில் அனுப்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ மீட் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் கம்பெனியில் இருக்கும் போது இவகிட்ட எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆள் வராங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அங்கே நம்ம ஹீரோ வராரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா. ஹீரோவோட ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ தான் நம்ம ஹீரோவோட ஃபியான்சி. இவ பேர் வேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, ஸோ அவங்களோட பேரும் வேன் தான். ஸோ இப்போ அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, என் பேர் வேன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினை வேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, அப்போது அவன் என்ன வேன் கூப்பிடல, இவ்வளோ தான் வேன் சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு என்னோட இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. இப்போது நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த வேன் என்ன சொல்கிறான்னா, இந்த பாரு, எனக்கு தெரியும் நீ தான் செக்ரட்டரின்ட்டு அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, சரி நீ எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு என்னோட கேபினுக்கு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்ல, நான் எடுத்துகிட்டு வரேன் மேடம் சொல்ல, அப்போது போகும்போது இல்லை என் கேபின் வேணாம், அந்த ஹீரோட கேபினுக்கு எடுத்துகிட்டு வா, நான் ஹீரோவோட கொஞ்சம் பேசணும், ஸோ அதனால் நீ அவனோட கேபினுக்கே காஃபியை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் சரி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு வருவா. ஸோ அங்கே உள்ள பார்க்குறா. பார்த்தோன்னே அவளுக்கு மனசே உடஞ்சிருது. ஏன்னா நம்ம ஹீரோ அவட மடி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே வேன் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அவள் காஃபியை வச்சுட்டு போகிறா. அப்போ வேன் சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோ இவளோட ரியாக்ஷனை தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின்
வெளியில் வந்த உடனே ஒரு ஆள் நம்ம ஹீரோனை பிடிச்சி ஹக் பண்ணுறா. நம்ம ஹீரோனே இவன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கான். இவன் ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட கிளைண்ட்டு தான். ஹீரோவோட ஒரு கான்ட்ராக்ட் போகிறதுக்காக ஹீரோ பின்னாடி ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ கான்ட்ராக்ட் சைனே பண்ண மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண் இருக்குது. இப்போ ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக வர அங்கே வந்த ஹீரோயினை பார்த்துட்டு என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து டைம் இருக்குது, ஆனால் இங்கே ஒர்க் பண்ண உனக்கு டைம் இல்லை தானேன்னு சொல்லிட்டு சொல்ல அப்போது இந்த நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறான். இந்த மாதிரி நீங்கள் எனக்கு எப்போ வந்து சைன் போட போகிறீங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட ஓடி போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும் போது கீழே இந்த நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறா. அதை பாரு ஒழுங்கா நீ என்னோட அந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்து வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த கிட்டேயும் கொஞ்சம் பவர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு இந்த கூவோட வரா. இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோயின் கூவோட வரதை பார்த்துட்டு என்ன நீங்கள் கூவோட வரீங்க அப்படின்னு சொல்ல இல்லை தான் கூப்பிட்டாரு அதனால தான் வந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனால் இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கும் ரொம்பவே ஜெலஸாக இருக்குது. இந்த மாதிரி ஹீரோயின் அவரை தவிர வேற ஒரு பையனோட இருக்கால, ஸோ அதனால் அவருக்கு ஜெலஸ் ஆகுது. இப்போ எல்லாருமே உட்காந்து ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேம் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் அவுட் ஆகிறாங்களோ அவங்களோட ட்ரெஸ் அவுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வேன் இதெல்லாம் தேவையே இல்லைன்றா. ஆனால் ஹீரோ இதை நம்ம விளையாண்டே ஆகணும்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே வந்து நம்ம ஹீரோயினை அவுட் பண்ணுறாரு. இப்போ ஹீரோயினும் இன்னொரு பையன் 2 பேருமே அவுட் ஆயிடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோயினையும் இவளையும் அந்த பையனையும் 2 பேரையும் வந்து ட்ரெஸ் அவுக்க சொன்னேன். நம்ம ஹீரோயின் இல்லை என்னால் என் ட்ரெஸ் எல்லாம் அவுக்க முடியாது, நான் வேணா வந்து ஆல்கஹால் கூட குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறாரு. உனக்கு ஆல்கஹால்னா அலர்ஜி, ஆனால் நீ ஆல்கஹால் குடிக்கிறேன்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து நான் குடிக்கல, ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஊற்றி வேணா தரேன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவாடா நம்ம ஹீரோக்கு அந்த வைனை ஊற்றி வந்து கொடுப்பா. ஆனால் ஹீரோ அது கையில் வாங்கிட்டு அந்த வைனை ஓரமாக வச்சுட்டு கையை மட்டும் தொடச்சிட்டு அங்கேருந்து ஏஞ்சி போவார். ஸோ நம்ம வேனும் பின்னாடியே போவா. இப்போது நம்ம ஹீரோ கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் சார் என்ன நீங்கள் ஹீரோயின் மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சா என்னன்னு சொல்ல நீ ஏன் இப்படி கேட்குறேன்ட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. அப்போ அசிஸ்டன்ட் இல்லை சார் நீங்கள் ஹீரோயினை ரொம்ப ஜெலஸாக பார்த்தீங்க, ஸோ அதை நான் பார்த்தேன், அதெல்லாம் தான் கேட்குறேன், உங்களுக்கே தெரியும் உங்கள் பாட்டி உங்களை வேனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால நீங்கள் ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் தூக்கி போட்டுருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஹீரோ காரில் உட்காந்தும் போது வேன் கிட்ட வர நம்ம ஹீரோ வந்து நீ என் கிட்டலாம் வராது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல அப்போது அங்கே மட்டும் வந்து என்னை கையெல்லாம் பிடிச்சேன்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. ஆக்சுவலி அவர் ஹீரோயினை ஜெலஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேனை தொட்டிருப்பாரு. ஆனால் அவருக்கு வந்து வேனை தொடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் கூட அவளை பிடிச்சி இழுத்து ஹீரோயின் வரும்போது வேணுன்ட்டே தான் மடியில் உட்கார வச்சுருப்பாரு. நம்ம ஹீரோ இருக்கார்ல அவருக்கு பொண்ணுங்கன்னா அலர்ஜி, அதாவது பொண்ணுங்களை தொட்டால் அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனாலே நிறைய பொண்ணுங்களை தொட மாட்டார். இப்போ என்னை மட்டும் தொட்டிருக்கே அப்படின்னு வேன் கேட்க இது பாரு இங்கேருந்து என்னை டென்ஷன் ஆக்காமல் கிளம்பிப்போன்னு சொல்லிட்டு அவளை நம்ம ஹீரோ துரத்தி விட்டுட்டு ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வைப்பார். இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் நம்ம கூவோட தான் தனியாக இருக்கா. அப்போ நம்ம கூ இருக்கார்ல அவர் நம்ம ஹீரோயின் கிட்டே இதை பாரு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினா நான் உன்னை தனியாக விட்டுருவேன், என்னன்னா நீ எனக்கு ஹீரோவோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்து பேப்பர்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சரி நான் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், என்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்கு அவன் என் கூட இருந்த மாதிரி, ஸோ அதெல்லாம் காமிச்சு நான் பிளாக்மெயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்ல இதை கேட்ட கூவும் அங்கேருந்து போயிடுறான். அவன் போன உடனே நம்ம ஹீரோயின் அவளோட டேப்லெட் எடுத்து போடுறான். ஏன்னா அவளுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால் இப்போது ஹீரோயின் வெளியில் வருவாள். அப்போ ஹீரோவோட அசிஸ்டண்ட் ஹீரோயின் கிட்ட சார் வந்து உங்களை கூப்பிட்டாருன்னு சொல்ல ஹீரோயின் வரமாட்டேன். ஆனால் அவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஹீரோ பற்றி தான் தெரியும்ல ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் வேறு வழி இருக்காது. அதனால் அவங்க சொன்ன இடத்துக்கு அவள் போவா. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்பு. அங்கே நம்ம ஹீரோ நல்லா ட்ரிங்க் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் கேட்குறான் உன்னையே நீங்கள் என்னை விட மாட்டேங்கிறீங்க, நம்மளோட கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிடுச்சுலன்னு சொல்ல அப்போது அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால நீ கிட்ட போறியா, எனக்கு நீ கூவோட போகிறது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்ல அது பாருங்கள் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நான் யார் கூட வேணாலும் போவேன், இப்போது உங்களுக்கும் எனக்கு ஒரு சொட்டு கூட சம்மந்தமே இல்லை, நீங்கள் என்கிட்ட வராதிங்க அப்படின்லாம் சொல்லுவாள். நம்ம ஹீரோக்கு கோவம் வரும். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நானே உங்ககிட்ட வரப்போறேன், நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் காசை பத்தி பேசுவா. இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஏன்னா ஹீரோக்கு எப்பவுமே ஹீரோயின் காசை பத்தி பேசும்போது கோவம் வரும். அதனாலே நம்ம ஹீரோயின் வேணுன்ட்டே அவளோட கிரெடிட் கார்டு எடுத்து இதுல நீங்க வந்து காசு போட்டீங்கன்னா நான் உங்களோட வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பேசுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வெளியில வந்து ஒரு மாதிரி ரொம்ப சோகமாவே நடந்து போறா. ஏன்னா அவளுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோக்கு அவ்வளவா மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவளோட பாடியை தான் யூஸ் பண்ணிக்கிறாருன்ட்டு. அதெல்லாம் நினைச்சு ரொம்ப
ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வெளியில் நடந்து வரா. இது தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துருவா. ஏன்னா மழை வேற செமையாக பேஞ்சிட்டு இருக்கும். அதில் நடந்து வருவா இவ. இப்போ ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இவளை நல்லா செக்அப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவங்களும் செக்அப் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. அதில் வந்து அவள் யாரையோ வந்து ஸ்ட்ரக்சரில் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அவளும் அழுந்துட்டு இருப்பா, ப்ளீஸ் அவரை காப்பாற்றுங்க, என்னோட ஜாங்கை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. டாக்டரும் நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10 மில்லியன் ஆகும், நீங்கள் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஜாங்கை போய் பார்க்குறான். அவன் நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, நீ எனக்கு தேவையே இல்லை, நீ ஒரு சீட்டை, நான் கோமாவில் இருக்கும் போது மற்ற பசங்களோட இருந்திருக்கல, நீ ஒரு ஏமாத்துக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க. இப்போ நம்ம ஹீரோயின் தூக்கத்தில் ஜாங் அப்படின்னு சொல்லுவா. இதை நம்ம ஹீரோ கேட்டுருவாரு. அவருக்கெல்லாம் சமக்கோ வரும் இந்த ஜாங் அப்படின்ற பேரை கேட்ட உடனே. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு வாட்டி வந்து நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை ரொம்ப கேரிங்காக தான் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போது அவளோட நெத்தியெல்லாம் தொட்டு தடவி விடும் போது நம்ம ஹீரோயின் தெரியாமல் ஜாங் அப்படின்னு தூக்கத்தில் சொல்லுவா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடும். ஸோ அவர் வந்து யார் அந்த ஜாங் அப்படின்ட்டு கோவப்படுவார். இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயின் கனவை தான் காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் 10 மில்லியன் ஆகும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வெளியில் வந்து என்னோட பாடியை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, ஒரு பையன் எவ்வளோக்கு நான் எடுத்துக்கணும்னு சொல்ல 10 மில்லியன் சொல்ல, உன்னோட பாடி ஒன்றும் 10 மில்லியனுக்கு வர்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நம்ம ஹீரோயின் இங்கே உட்காந்து அழுவுறான், நான் எப்படி ஜாங்கை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாரோ வந்து அம்ப்ரல்லாவை நம்ம ஹீரோயினுக்கு மேலே வைக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு உன்னோட பாடியை மட்டும் நீ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த விஷயம் எல்லாமே 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். இதுதான் இப்போ ஹீரோயினுக்கு கனவாக வருது. இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் தான் அவள் ஹீரோவோட பேரே சொல்லுவா. ஆனால் இது ஹீரோவுக்கு கேட்டிருக்காது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவளோட ஃப்ரெண்டு வரா. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது, நம்ம இவளை விட்டு போக போகிறோம், இவன் எனக்காக அழுவால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நெக்ஸ்ட் அவள் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு பசிக்குதுடி, இதை வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்ல, நான் வாங்கிட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஆக்சுவலி இவளோட ஃப்ரெண்டை அனுப்பி விடணும்னு சொல்லிட்டு தான் இவள் இப்படி பண்ணுவா. ஏன்னா இவளோட ரிப்போர்ட்ஸ் பார்த்தா கண்டிப்பாக இவளுக்கு அந்த ஹார்ட் டிசீஸ் இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளே போய் வந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே வந்து கையில் நசுக்கிட்டு இது என் ஃப்ரெண்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுறா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடிக்கா நம்ம ஹீரோ வேனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராரு. இதை நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக்காக பார்க்குறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இது வரைக்கும் அவர் யாரையுமே வந்து கேர் பண்ணதில்லை, ஈவன் நம்ம ஹீரோயினை கூட. ஆனால் வேனை இவர் இவ்வளோ கேர் பண்ணுறதை பார்த்து ஷாக் ஆகுறா. அப்படியே அவளுக்கு ஒரு இன்சிடென்ட்டும் ஞாபகம் வருது. ஒரு வாட்டி என்ன இருக்குன்னா, 2 பேருமே படுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கீழே விழுந்துட்டு என் நெஞ்சு வலிக்குது, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனால் ஹீரோ அவரோட கார்டு எடுத்துகிட்டு எனக்கு தெரியும் நீ பணத்துக்காக போய் சொல்றேன்ட்டு, இதா உனக்கு பணம் தானே வேணும், இதா இந்த பணத்தை எடுத்துக்கோ அப்படின்ட்டு ரூடா வந்து அவளோட மூஞ்சில அந்த கார்டை தூக்கி போட்டிருப்பாரு. இதை நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை வெளில பார்த்துட்டு நீ ஏன்டி வெளியில வந்த அப்படின்னு சொல்ல, இல்லடி நான் ரிப்போர்ட்ஸ் வாங்குறதுக்காக வந்தேன்னு சொல்ல, எங்க ரிப்போர்ட்டை காமி அப்படின்னு சொல்ல, இல்லை உங்க ரிப்போர்ட்ஸ் மறுபடியும் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்கன்ட்டு அவ வந்து போய் சொல்றா. ஸோ இதை கேட்டு அவளோட ஃப்ரெண்டு சரிடி உனக்கு வந்து லைட்டாக ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க, அது அவ்வளோவா ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்ற மாதிரி இவ வந்து சமாளிச்சிடுறா. ஆனால் இவங்க 2 பேர் பேசிட்டு இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கேட்டுருவாரு. அவர் யோசிக்கிறாரு, நிஜமாலே இவளுக்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு இன்சிடென்ட்டை யோசிக்கிறாரு. அது என்ன இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை வந்து கேர் பண்ணியிருப்பாரு. அதாவது அவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேர் பண்ணியிருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஜாங் அப்படின்னு சொல்லியிருப்பா. இதை கேட்ட ஹீரோ ரொம்பவே கடுப்பாக இருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டே என் நெஞ்சு வலிக்குது, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ ஆல்ரெடி இப்போ ஹீரோயின் மேலே கோவமாக இருக்கார்ல, அதனால் அந்த கோவத்தில் நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு காசு தானே வேணும், இந்த காசுக்காக தானே இப்படி பண்ணுற, இதான் இந்த கார்டை எடுத்துக்கொண்டு மூஞ்சிலே தூக்கி போடுவார், நீ போய் சொல்கிறேன்ட்டு. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோ இப்படி பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போது நம்ம ஹீரோயினை வந்து அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணிடுறா. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு போன உடனே தான் அவள் வந்து டேப்லெட் போடுறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது, உன்னோட உடம்பு இப்போ எப்படி இருக்குன்ட்டு. அது நம்ம ஹீரோ தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் இது அவளுக்கு தெரியாது. அவள் யோசிக்கிறா, யார் என்னை கேர் பண்ணி கேட்குறா, எனக்கு அப்படி யாருமே தெரியாது, இது ஏதாவது ஸ்பேமாக இருக்க போகுது
அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணலை. ஆனால் இங்கே நம்ம ஹீரோ ரிப்ளைக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணுறா. எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூருக்காரில் அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோவோட சீக்ரெட்டான ஒரு டாக்குமெண்ட்டை கேட்டிருப்பாரு. ஸோ அதனால வந்து அதெல்லாம் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பா. இங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவளுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அதனால் அவள் வந்து வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் இருக்கா. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல அவளோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஆக போகிறவனும் அவனும் வந்து வா என்னோட பேபி இதில் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்ணுறான். இதை பார்த்து அவளோட ஃப்ரெண்டு என்னோட சிஸ்டர் இங்கே இருக்கா, நீ வந்து ஃப்ளர்ட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கொஞ்சம் மறைப்பா. நம்ம ஹீரோயின் 2 பேரும் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்க 2 பேர் ரொம்ப க்யூட்டான கப்பலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறா. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு கார்டை கொடுக்குறா. அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி இது என்னோட கிஃப்டாக நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, நீ ஏன் இதெல்லாம் கொடுக்குற, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடி அப்படின்ட்டு அவளை சொல்லுவா. ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்தில் நான் இல்லாமல் இருந்துட்டேன்னா என்னடி பண்ணுவேன், இது எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் யூஸ் ஆகும், உனக்காக தான் இந்த காசு ஏட்டு வச்சுன்னு சொல்ல, இல்லடி எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்லிடுறா. இப்போது இவளோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் நடக்குது, 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுது. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த கூ வந்து என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் உன்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகுதுன்ட்டு. ஆனால் இந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். நீ என்னோட அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், இவங்க 2 பேரையும் நான் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன்னு சொல்ல, இதை பாரு நீ அப்படிலாம் எதுவும் பண்ணாத, உனக்கு அந்த ஃபைல் தானே வேணும், அந்த ஃபைலை நான் எப்படியோ கொடுத்துருவேன் ஓகேவா, நீ எதுவும் பண்ணணும்னு ட்ரை பண்ணாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வார்ன் பண்ணுறான். ஆனால் கூ வந்து ரொம்பவே வார்ன் பண்ணிடுறத பாரு, எனக்கு அந்த ஃபைல் வேணும், ஸோ அந்த ஃபைல் மட்டும் நீ கொடுத்துட்டீங்கன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை பார்க்குறா. அவளோட ஃப்ரெண்டை அவளோட ஹஸ்பண்ட் தூக்கிட்டு போகிறாரு. ஸோ 2 பேருக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் போல். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, இந்த சந்தோஷத்தை நான் போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்ணுறேன்னா ஒரு ரூமுக்கு போகிறா. அங்கே போயிட்டு அவள் அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறா. இது என்ன டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூக்கு அவள் ஏதோ டாக்குமெண்ட் கொடுக்கணும்ல, ஸோ அந்த டாக்குமெண்ட்டை தான் எல்லாத்தையும் ரெடியாக வைக்கிறா. கூட ஒரு கத்தியும் ரெடி பண்ணி வைக்கிறா. இந்த மாதிரி கூ ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணால் குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த கூ குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வைனில் வந்து ஏதோ மாத்திரையெல்லாம் கலந்து வைக்கிறா. அப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா மாஸ்க் போட்டு யாரோ வராங்க. ஆக்சுவலி அந்த மாஸ்க் போட்டு நம்ம ஹீரோ தான் வந்திருப்பாரு. இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. அவள் லைட்டாக வந்து கெஸ் பண்ணுறா இது நம்ம ஹீரோவாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் அவளுக்கு முழுசாக தெரியல. நம்ம ஹீரோயின் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறத இதை பார்த்து ஹீரோயின் பயத்தில் மூடலான்னு பார்க்க, ஆனால் அவன் உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயினே குருன்னு பார்க்க, இதை பாருங்கள் நீங்கள் யாருன்னு தெரியல, எங்கேருந்து கிளம்பி போகன்னு சொல்ல, அப்போ லைட்ஸும் ஆஃப் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் பயப்படுறான், இவன் யாராக இருக்கும், இவன் என்ன கொலை பண்ண வந்திருக்கானா என்னன்னு சொல்லி நினைப்பா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், இந்த மாதிரி நீ பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கன்ட்டு என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் உன்னை விட்டுருவேன்னு சொல்ல, இது பாருங்கள் என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்போ ஆபத்து, ஸோ நான் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து கூ வராரு, கதவு தட்டுறாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை நீங்கள் அங்கே போய் ஒளிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் போய் ஒளிவார். அப்போ உள்ள கூ வந்துட்டு என்ன அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்து கொடுப்பா. இதை பார்த்தா கூ ரொம்பவே சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் நினச்ச மாதிரி இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக வருவான். ஏன்னா இவனுக்கு தான் லைட்டாக நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சம் கண் இருக்குல்ல, ஸோ அதனால இவன் ஹீரோயின் கிட்ட வரும். இருங்க நீங்கள் இந்த வைனை குடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கரெக்டான டைமில் ஒரு வைனை கொடுத்துட்றா. இந்த வைனால் அவன் கொஞ்சம் வீக்காகிடுவான். ஸோ அதனால தான் இதெல்லாம் கொடுப்பா. இப்போ இவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ண வரும்போதே கரெக்டாக நம்ம ஹீரோ இவனுக்கு வந்து கால் பண்ண வச்சிடறாரு. அவரோட அசிஸ்டன்ட் வேலை, இந்த மாதிரி நீங்கள் வா உனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூக்கு கால் பண்ணிடுறாங்க. இதனால கூ நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு இன்னைக்கு நேரம் வந்து நல்லா இருக்குது, அதனால தான் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் குடுன்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இப்போது இவன் அங்கேருந்து போன உடனே நம்ம ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு, இப்போது உன்னோட ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருச்சுல, வா நீ என்னோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்ல, ஹலோ நீ யாருன்னே தெரியாது, நான் எப்படி உன்னோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்ல, உனக்கு அதெல்லாம் வந்து கை வந்த கலையாச்சு, வா 2 பேருமே நைட்டு ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் 2 பேருமே நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ ஒரு வேளை ஹீரோவாக இருப்பியான்ட்டு. ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்லாத பார்த்த ஹீரோயின் வந்து நீ கண்டிப்பாக இருக்க மாட்டேன் ஹீரோ எப்பவுமே இவ்வளோ ஜென்டிலெல்லாம் இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இப்போ இங்கே கூ காரில் போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வாங்கன்னு சொல்ல, நம்ம கூ நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பாரு. ஆனால் அதுக்குள்ளேருந்து வந்த வெளியில் ஹீரோ மாஸ்க் போட்டிருப்பாரா, அதை போட்டு நம்ம கூவோட கையிலே வந்து ஒரு கத்தி வச்சு வெட்டுவார். இந்த சீனெல்லாம் அவ்வளோவா காமிக்கல,
ஆனால் அவர் கத்துற மாதிரி மட்டும் காமிக்கிறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு ஒரு நியூஸ் தெரிய வருது, இந்த மாதிரி கூர்கர்ல அவரோட கையை வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆவா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட் வந்து என்னடி ஆச்சு, எப்படி தூங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை நான் தான் கேட்கணும், என்ன ஃபர்ஸ்ட் நைட்டு எப்படி போச்சுன்னு சொல்ல, அதெல்லாம் நல்லா தாண்டி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்போது நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு இது ஹீரோன்னு தெரியாது, ஏன்னா அவள் மாஸ்க் மேன் நினச்சிட்டு பேசுகிறா. உனக்கு என்ன தான் வேணும், என்னை எதுக்கு டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்ல, நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், நீ அதை பாரு அப்படின்னு சொல்ல, அவளும் அந்த ஃபோட்டோ பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறா. ஆக்சுவலி அது என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணும்போது அவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோ தான். இதை பார்த்துட்டு இது பாரு, நீ என்னை பிளாக்மெயில் பண்ணுறியான்னு சொல்ல, அப்படியே வச்சுக்கோ, நீ என்னை மீட் பண்ணவான்னு சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு வர வழி இருக்காது. அந்த ஃபோட்டோவால் அவள் வரா. நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார், இது பாரு, நீ மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை இந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில், அதாவது மீடியா ஃபுல்லாக வந்து அனுப்பியிருப்பேன்னு சொல்லிட்டு இப்போது இவளை தூக்கிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோனுக்கும் தெரியுது இவன் நம்ம பாடியை யூஸ் பண்ண போகிறான்ட்டு. ஆனால் அவள் எதுவுமே சொல்லிக்கல, ஏன்னா வந்து அவளுக்கு வந்து இது ஹீரோ அப்படின்னு தோணுது. ஸோ அதனால தான் அவள் எதுவுமே வந்து சொல்லலை. இப்போ இவங்க 2 பேருமே நைட்டு ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே கேட்பா, இந்த மாதிரி நீ ஹீரோ தானே, உன் ஃபேஸை நான் பார்க்கணும்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃபேஸை பார்க்க விட மாட்டார். இப்போது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம வேன்மன் கிட்ட போய் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி எனக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் வேணும்னு சொல்ல, இல்லை நீ போய் வந்து இந்த ஹேனை வந்து நீ கூட்டிகிட்டு வரணும், ஏன்னா ஹேன் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர், அவர் ஒரு பார்ட்டிக்கு வராரு, ஆனால் அவருக்கு ஆள் இல்லை, சொன்னால் நீ அவரை கூட்டிகிட்டு வா, அதுக்கப்புறம் வந்து ரிசைன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹேன்னு பேர் கேட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிறா. இப்படி ஹேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஜாங் ஜாங் அப்படின்ட்டு ஒருத்தனை சொல்லியிருப்பாள். ஸோ அதுதான் அவர். ஆக்சுவலி அவர் வந்து ஃபஸ்ட்டு ஜாங்காக இருந்திருக்காரு. ஆனால் ஒரு ஆள் வந்து, சார் ஆக்சுவலி நீங்கள் தான் வந்து ஹேனு, நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், உங்களை வந்து ஆக்சுவலி யாரோ கிட்னாப் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் தான் நீங்கள் ஆர்ஃபனேஜுக்கு போயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் தான் அவர் ஹேனு அப்படின்ட்டு ஒரு பேருக்கு மாறியிருப்பார். இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு தெரிய வந்திருக்கோம். இப்போ நம்ம ஹீரோன் யோசிக்கிறான், நான் இப்போ வந்து ஜாங்கை மீட் பண்ண போகிறானா, ஆனால் அவனுக்கு தான் என்னை பிடிக்காது, இப்போ நான் எப்படி இந்த மூஞ்சி வச்சுட்டு அவனை மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம ஜாங்க்கும் நம்ம ஹீரோயின் 2 பேருக்குமே வந்து, நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஜாங்ஸர் 2 பேருக்கும் நடுவில் ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்க போல். ஸோ அப்படியே அந்த சீனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஜாங்ஸை கிட்ட வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஜாங் இல்லை, நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, நீ என்னை ஏமாத்துற, நான் கோமா ஸ்டேஜ் போனதுனால இப்போ வந்து எனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு, ஸோ அதை நீ அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்துக்கிற, உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எனக்கு கண்டிப்பாக கேர்ள் ஃப்ரெண்டே இருந்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹேன், அதாவது ஜாங்கை கூப்பிட்றா. இப்போ ஜாங்கும் வராரு. ஆனால் அவர் ஹீரோயினை பார்த்து சாரி கேட்பாரு, ஏன்னா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மெமரி லாஸ் ஆனப்போ நான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன், எனக்கு வந்து அவ்வளோவா ஞாபகம் எந்த விஷயமும், ஸோ அதனால் ஏதோ ஒரு கோவத்தில் உங்ககிட்ட பேசிட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் அது பெருசாக எடுத்துக்க மாட்டா. ஸோ இதுலேருந்து தெரியுது இன்னும் அவருக்கு மெமரிஸ்லாம் எதுவுமே ஞாபகம் வரலன்ட்டு. இப்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவள் வந்து சொல்லுவா, இந்த மாதிரி நான் வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான்ட்டு. நீ எப்படி என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவ, நீ வந்து நிறைய பசங்களோட படுத்து தூங்குற, நீ எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவ, நீ ரொம்ப டர்ட்டியான பொண்ணு, நீலாம் ஒன்றும் என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கவே மாட்டே அப்படின்ற மாதிரி இவ்வளோ ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுவார். ஸோ இப்போ அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோயின் ஜாங் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுற. அப்போ நம்ம வேன் இருக்கால, அவள் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே சூப்பர் இந்த வேலையை பண்ணுறது சொல்லி நம்ம ஹீரோயின் ரிசைன் பண்ணுறதை பற்றி பேசுவா. ஆனால் வேன் கண்டுக்க மாட்டா. இப்போது இந்த ஜாங் பார்க்குறான் நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு, என்ன நீ ஒரு மாதிரி டல்லாக இருக்க, அதனால தான் கேட்குறேன்னு சொல்ல, இல்லை எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்போ நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஜாங்கை ரிட்டன் போய் விடணும். விட்டுறா. அப்புறம் தான் நம்ம ஜாங் பார்ப்பாரு, நம்ம ஹீரோயினுக்கு மூச்சு வாங்குதுன்ட்டு. அதை அவர் கரெக்டாக பார்த்துருவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் காருக்குள்ளே இருந்திருப்பாளா. ஸோ இதை பார்த்தவர் அந்த காரை உடச்சி நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறாரு. இவருக்கு ஒன்றும் நம்ம ஹீரோயினோட அந்த மெமரிஸ் எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி நம்ம ஜாங் நம்ம ஹீரோயின் 2 பேருமே லவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஆனால் அவருக்கு இப்போ அந்த மெமரிஸ் எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ நம்ம ஹீரோயினை அவரை காப்பாற்றிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவார். ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போய் அவளுக்கு வந்து டாக்டர் அவர் வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லுவேன், இந்த மாதிரி நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றின்ட்டு. அவர் பரவாயில்ல, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு வாட்டி சொன்னதான் நீங்கள் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு, அது உண்மையானு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. இப்போது இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க விஷயத்த ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுறாங்க, ஹீரோட அசிஸ்டண்ட்டுக்கு. ஹீரோட அசிஸ்டன்ட் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, சார் உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோவை காமிப்பேன், நீங்கள் கோவலாம் படாதீங்க சார் சொல்ல, முதல்ல அது என்ன ஃபோட்டோன்னு காமி, அப்புறம் நான் கோவப்படலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட்
ஹைலைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. அவருக்குள்ள செம்மையாக வயிறு எரியுது. எனக்கு மட்டும்தான் எப்படி அவள் வந்து அந்த அதாவது ஹேன் கிட்ட க்ளோஸாக போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவருக்கும் தெரியாது நம்ம ஜாங் தான் ஹேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினும் ஜாங்ஸாங் போகிற காரை பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே வயிறு எரியுது. இவங்க 2 பேரும் எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனாங்க, நான் கண்டிப்பாக இது என்னன்னு கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு வயிறு எரியுது. இவர் தான் கான்ட்ராக்டே வந்து முடிச்சிருப்பாரு. ஆனால் இவருக்கு இன்னும் நம்ம ஹீரோயின் வேணும். ஸோ அதை தான் அவர் யோசிப்பார். இப்போ நம்ம ஹீரோயினை வந்து அவர் வர வைக்கிறதுக்காக அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி ஹீரோயினை இங்கே கூட்டிகிட்டு வா, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அவளை கூட்டிகிட்டு வான்னு சொல்ல அவருக்கும் வேறு வழி இருக்காது. நம்ம ஹீரோ வந்து ஒரு டெவில்னே சொல்லலாம். கோவம் வந்து அவர் என்ன பண்ணுவார்னே தெரியாது. அதனால் ஹீரோயினை கூப்பிட்டு வர, ஹீரோயின் எதுக்கு இப்போ என்ன இங்கே வர சொன்ன, முதல்ல அந்த விஷயத்த சொல்லு, இதை பாரு உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, ஸோ இதுக்கப்புறமா என்கிட்ட வரணும்னு ட்ரை பண்ணாத, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்வா. ஹீரோ கேட்பார், நீ எதுக்கு ஹேனோட க்ளோஸாக போகிறேன்ட்டு. எதுக்கா, அவகிட்ட நிறைய காசு இருக்குது, ஸோ அந்த காசுக்காக தான் நான் வேறு எதுக்காக க்ளோஸாக போக போகிறேன், உனக்கே தெரியும் எனக்கு காசுனா ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஸோ காசுக்காக தான் நான் க்ளோஸாக போனேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவ சொல்லிடுறா. இதை கேட்ட ஹீரோக்கு இன்னுமே கோவம் வருது. ஓ, நீ காசுக்காக நீ எந்த லிமிட் வேணாலும் போவியான்னு சொல்ல, ஆமாம், ஸோ அதனால தானே உன்கிட்ட நான் க்ளோஸாக வந்தேன், இல்லைன்னா நான் உன்கிட்டே வந்திருக்க மாட்டேன், நீயே யோசிப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோக்கு இன்னுமே கோவம் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் அவருக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப கேவலமான பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் வந்து மனசில் நினைக்கிறான், நீ அப்படி நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன், ஏன்னா நான் 3 மாதம் கழிச்சு இறந்து போயிடுவேன், ஸோ எப்படியோ நான் உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டேன், அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் அவன் மனசில் பேசுவா. இப்போ நெக்ஸ்ட் டேவும் நம்ம ஹீரோயின் வேன்மேன் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லி, இது பாரு உன்னால திடீர்னு நாங்கள் வேலையை விட்டுல தூக்கி விட மாட்டோம், ஓகேவா, அதுவும் மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா நீ ரொம்ப நாளாக இங்கே ஒர்க் பண்ணுற, ஸோ அதனால் என்னால் உன்னை இந்த வேலையை விட்டுல தூக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் எனக்கு இங்கே விருப்பம் இல்லை வேலை செய்ய, ஸோ நீங்கள் கொடுத்து தானே ஆகணும், நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்ல, ஆனால் இவ கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவா. நம்ம ஹீரோயினுக்குள்ள கோவம் வரும், இதனால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹேன் இருக்கார்ல, அதாவது ஜாங் அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோயினை ஒரு பார்ட்டி கூப்பிட்டு வராரு. அங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினும் நம்ம ஜாங் ஒன்றா இருக்கிறது பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிறாரு. இந்த மாதிரி எப்படி இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸ் ஆகலான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வேணுன்ட்டே ஹீரோயினை கடுப்பேற்றணும்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு எங்கள் 2 பேரும் வெட்டிங்கை வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், இன்னைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்ல, இது கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவும் சோகமாயிருது. இந்த மாதிரி ஹீரோ நிஜமாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னா சரி அவன் மூவ் ஆன் ஆனால் எனக்கு நல்லது தானே, நான் சந்தோஷம் தானே பண்ணணும், எதுக்கு நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் நினைப்பா. இப்போது நம்ம ஹீரோயின் இருக்கால, அவர் ரெஸ்ட் ரூம் போகும்போது ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணுறா, நீ எதுக்கு வந்து ஹேனோட க்ளோஸாக இருக்கேன்ட்டு. நான் ஒன்றும் ஹேனோட க்ளோஸாக இல்லை, அவருக்கு வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு பொண்ணு தேவை, அதனால தான் நான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லுவா. ஸோ இது கேட்ட அவளும், இது பாரு நீ ஹேனுக்கிட்ட க்ளோஸாக போகணுன்னு நினச்சா அவ்வளோதான், நீ வந்து அவர் காலில் இருக்க தூசிக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒரு ஏழை தான், அதுக்குன்ட்டு இப்படிலாம் நீ என்ன சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்போ ஹீரோயின் நடந்து போகும்போது அவளுக்கு மறுபடியும் மயக்கம் வரும், ஏன்னா அவளுக்கு தான் இந்த ஹார்ட் டிசீஸ் இருக்குல்ல, ஸோ அதனால் அவளால் இப்போ நடக்கவே முடியல. இது நம்ம ஹீரோ பார்த்து உனக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்ல, உனக்கு என்ன வந்தது, நீங்கள் வந்து கிளம்புன்னு சொல்ல, இதை பாரு நான் கண்டுபிடிச்சினா அந்த ஜாங்ன்றது அந்த ஹேண்ட் தானேன்னு சொல்ல, உனக்கு இது தேவையில்லாத விஷயம், என் வாழ்க்கையில் நீ தலையிடாத அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, இதை பாரு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஜாங் அந்த ஹேண்டுன்றதுனால தான் அவங்ககிட்ட க்ளோஸாக போகிறேன், நான் உன்னை க்ளோஸாக போக விட மாட்டேன், நீ எனக்கு மட்டும் தான் சொல்ல, உன்னோட கான்ட்ராக்டும் என் கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சுப்பா, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கோவத்தில் கேட்பா. ஆனால் ஹீரோ வந்து எதுவுமே பதில் சொல்ல மாட்டார். இப்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நீ என்னோட தான் வந்தாகணும்னு சொல்ல, நான் அதுக்கும் உன்னோட வரணும், இப்போது உனக்கும் எனக்கும் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுல, நீ தானே கேன்சல் பண்ண, அது மட்டும் இல்லாமல் உனக்குன்னு ஒரு ஃபியான்சி இருக்கா, ஸோ நீ எப்படியோ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற, ஸோ என்ன வந்து நீ விட்டுரு, நான் எப்படியோ இருந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பார்ப்பா. ஆனால் ஹீரோவுக்கு ஹீரோயின் இப்படி சொல்ல அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. இவன் யாருன்னே தெரியல, ஹீரோயினை வந்து விட்டுட்டான், ஆனாலும் இவனுக்கு ஹீரோயின் வேணுமா, ஸோ எந்த மாதிரி மனுஷனே தெரியல. இப்போது நம்ம ஹீரோயின் வந்து மயக்க போடுற மாதிரி போயிருப்பா. அப்போ கரெக்டாக நம்ம ஹேண்ட் தான் காப்பாற்றுவார். இதை பார்த்தா ஹீரோக்கு இன்னும் ஜெலஸ் ஆகும், ஏன்னா அவருக்கு தான் தெரிய வந்திருக்குல்ல நம்ம ஹேண்ட் தான் நம்ம ஜாங்ன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஜாங்காக பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதனால் அவன் இன்னும் ஜெலஸ் ஆகிறான். நம்ம ஹீரோயினை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, இதை கேட்ட ஹேனு, என்ன உங்களுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கா என்ன, எப்போவுமே ஹீரோயின் கிட்டே வரீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கணுன்ட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போது நம்ம ஹேனு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சூப் கொடுக்க, இந்த சூப் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெமரி ஞாபகம் வருது. இந்த மாதிரி நம்ம ஹேன் தான் வந்து இவளுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும் போது இவளுக்காக சூப்லாம் கொடுத்துருப்பாரு. 2 பேருமே ரொம்ப வருஷமாகவே லவ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயின் வந்து யோசித்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இந்த மாதிரி உனக்கு மட்டும் அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருந்திருந்தா
நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இப்போ ரெஸ்ட் ரூமில் இருக்கும் போது இந்த கூ இருக்கான்ல, அவன் வந்துட்டு நீ தானே வேணும்ட்டே அந்த மாஸ்க் பையனை என்னை அடிக்க சொல்லியிருந்தேன் சொல்ல. மாஸ்கா இல்லையே, நானும் அது சொல்லலை, உனக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நீ இங்கேருந்து கிளம்புன்ட்டு அவள் சொல்கிறா. ஆனால் இவன் நம்ம ஹீரோயின் மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அதனால தான் அவங்க கூட 2 ஆளுங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இவளை நீங்கள் கொலை பண்ணுங்க, நீங்கள் இவளோட எவ்வளோ ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவும் ஃபன் பண்ணிக்கோங்க, ஓகேவா, இன்னைக்கு நீங்கள் இவளோட என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி 2 ஆளுங்க கிட்ட சொல்ல இவனுங்க 2 பேரும் நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்றாங்க. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹேன் நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டு அவளை வெளில கூட்டிட்டு வர. ஆனா அவர் சண்டை போடும் போது இவரோட மண்டையும் அடிபட்டிருக்குமா, ஸோ அதனால அவருக்கு ரத்தம் வரும். அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ, என்ன நீ எப்பவுமே இவளோட க்ளோஸா இருக்குன்னு சொல்ல, நான் ஏன் க்ளோஸா இருக்கக்கூடாதா, நான் ஹீரோயினை காப்பாற்ற செஞ்சேன், ஓகேவா, நீங்க வந்து கிளம்புன்னு சொல்ல. ஆனா ஹீரோ என்ன பண்ணுவார்னா நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம ஹேனை அவரோட ஆளுங்களை வச்சு நிற்க வைக்க நம்ம ஹீரோயின், நீ அவன் என்ன பண்ணுறா, அவன் மண்டையிலே அடிபட்டிருக்க, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன்னு சொல்ல, நீ இன்னும் அவனுக்கு தான் கேர் பண்ணுறியா, அதை பாரு, அவனுக்கு உன்னை பற்றி ஒரு மெமரி கூட ஞாபகம் இல்லை, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை நெரிக்க நம்ம ஹீரோயினுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் அவள் ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்த்து ஹீரோ இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு புரியாமல் இவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இவளை ஸ்ட்ரக்சரில் எடுத்துகிட்டு போக நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுவார். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க இவள் ரொம்ப சீரியஸாக இருக்கா, இவளுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு சொல்லி. இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆவார். ஏன்னா அவருக்கு அப்போ தான் தெரிய வரும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்ட்டு. அவரும் ஷாக் ஆகிட்டு இவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணுங்க, அவளை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் ஏஞ்சிடறா, நீங்கள் ஒன்றும் என்னை காப்பாற்ற வேணாம், அவரோட காசில் எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனால் டாக்டர், என்னால் முடிஞ்ச கடமையை நாங்கள் செய்வோம், காசு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாங்கள் ஒன்றும் காப்பாற்ற தான் போகிறோம், நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்படான்னு சொல்ல. ஆனால் ஹீரோயின் மனசில் நினைக்கிறேன், எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல, ஏன் இவங்க இன்னும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவள் நினைக்கிறா. ஏன்னா எப்படியோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் நம்ம ஹீரோ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, அந்த வேன்மேனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. அதனால் இப்போ இங்கே நம்ம ஹேனை காமிக்கிறாங்க. ஹேனுக்கு இப்போ மெமரிலாம் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இந்த மாதிரி அவர் தான் ஜாங் நம்ம ஹீரோயினும் அவங்களும் லவ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்போது அவர் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை மீட் பண்ண அவரோட ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் நம்ம ஜாங் தெரியும். அவர் உண்மையாக சொல்கிறாரு, எனக்கு இப்போ தான் மெமரி ஞாபகம் வந்தது, ஹீரோயின் எங்கன்னு சொல்ல. உனக்கு ஹீரோயினை பற்றி தெரியாது, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா, உனக்காக அவளோட பாடியே அவள் செல் பண்ணா, ஆனால் நீ அவளை ரொம்ப தப்பாக பேசிட்டு அவளை எவ்வளவோ ஹர்ட் பண்ணிட்ட தெரியுமா அப்படின்ட்டு இவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல. இதை கேட்டு நம்ம ஹேனுக்கு ரொம்பவே கில்ட் ஆயிடுது. இப்போ இங்கே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் எப்படியாவது ஹீரோ கிட்டேருந்து வெளியில் போயிடலான்னு சொல்லி பார்க்குறா. ஏன்னா ஹீரோ இவ்வளோ விடவே மாட்டேங்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹேன் வராரு. ஹேனை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒன்றும் டென்ஷன், நீ எதுக்கு வந்தேன்னு சொல்ல. எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துச்சு, இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளை விட்டுட்டு போன்னு சொல்ல. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, உனக்காக அவளோட பாடியே செல் பண்ண, ஆனால் அதை கூட நீ தெரியாமல் நீ அவளை ஹர்ட் பண்ணலை. ஸோ இனிமேல் நீ ஒன்றும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, சாரி நீ ஒன்றும் அவளோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் முன்னாடியே நம்ம ஹீரோயினோட மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு. நம்ம ஹேனும் கத்துவார், ப்ளீஸ் அவளை விட்டுரு, அவளை எதுவும் பண்ணாதன்ட்டு. ஆனால் ஹீரோ நீ ஹர்ட் ஆகிடும், ஸோ அதனால் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சாய்க்கோ மாதிரி நம்ம ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணுறேன். இங்கே ஹீரோயின் என்னை விட்டுருன்னு கத்துவா. ஸோ இதை பார்த்து ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவளோட ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மூடே இல்லை. ஸோ அதனால் அவளை அங்கேயே விட்டு போயிடுறாரு. நம்ம ஹேனே விட்டுட்டு போக ஹேன் நம்ம ஹீரோயின் கிட்ட, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துட்டு, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு, நீ என்னை இன்னும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் இல்லைன்றா. ஏன்னா இப்போ நம்ம ஜாங்கை லவ் பண்ணலை, அவன் நம்ம ஹீரோவை தான் இப்போ லவ் பண்ணுறா. ஸோ அந்த விஷயத்தையும் அவள் நம்ம ஹேன் கிட்ட சொல்லிடுறா, இந்த மாதிரி நான் ஹீரோவை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்புன்ட்டு, ஆனால் என்னால் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, உனக்கே தெரியும் நம்மளால நம்ம ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நான் ஹீரோவோட 5 வருஷமாக இருந்தேன், எனக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இவ நம்ம ஹேன் கிட்ட சொல்ல. ஹேனுக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. இப்போ ஹீரோ அங்கே நம்ம ஹேனோட சண்டை போட, அப்போ 2 பேருமே ரொம்ப அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோயின், நீங்கள் 2 பேருமே அடிச்சுக்காதீங்க, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன், நீங்கள் 2 பேருமே என் பக்கத்துலேயே வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க, உங்கள் 2 பேரையும் நான் பார்க்கவும் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறா. இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருடி, எனக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலை, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணலை, நீ எப்படியோ ஃபீல் பண்ணுவேன்னு தெரியும், எனக்கு கவலைப்படாத, நான் எப்படியோ ஹெவனுக்கு இல்லைனா ஹெலுக்கு போயிருப்பேன், உனக்காக நான் நிறைய விஷயம் சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம இவங்க இருக்காங்களே வேன்மேன், அவங்கக்கிட்ட போய் எனக்கு ரிசன்டேஷன் லெட்டர் நான் சப்மிட்
பண்ணிட்டு நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லி அதை பாரு, உன்னை நான் வேலையை விட்டு தூக்க மாட்டேன், ஆனால் நீ ஹீரோ கிட்டேருந்து க்ளோஸாக இருக்காத, அவனுடைய வேலைக்கு போகணுன்னு சொல்லி அது பாருங்கள். எனக்கு ஒன்று இப்போ வந்து இது எனக்கு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் வெளியில் வர, அப்போது ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே வேணுட்டே வந்து தகராறு பண்ணுறா. இந்த மாதிரி உனக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் ஒர்க்கே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கேட்ட அவள் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் இங்கே வேலையை விட்டே போக போகிறேன் இப்போ அப்படின்னு சொல்ல, நீ வேலையை விட்டு போய் தாண்டி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அவள் வந்து திட்டுறா. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயினை இவ தள்ளி விட அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுவார். வந்துட்டு நம்ம வேன்மேன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணு தான் இப்படி வந்து தகராறு பண்ணான்ட்டு ஹீரோயின் பேர் சொல்ல ஹீரோயினை மன்னிப்பு கேட்க சொல்லுவார். ஆனால் ஹீரோயின் மன்னிப்பு கேட்க மாட்டா. ஆனால் அவள் வாயிலேருந்து ரத்தமாக வரும். இருந்தாலும் அவள் வந்து ஹீரோ சொன்னாருன்ட்டு மன்னிப்பு கேட்டு போயிடுவா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இவன் ரொம்ப சீரியஸாக இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோ நம்ம இவர் இருக்கல ஹேனும் வராங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் எப்படியோ வந்து இப்போ உங்களை விட்டு போக போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆனால் கடைசியாக ஹீரோவோட பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல இவங்களும் ஹீரோக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் ஹீரோ காலை எடுக்க மாட்டார். ஹீரோக்கு பதில் நம்ம வேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி இதை கேட்ட ஹீரோயின் அங்கேயே இறந்து போயிடுறா. இப்போ இவங்க உட்காந்து அழுந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டெல்லாம் நம்ம ஹீரோயின் எழுதுன அந்த லெட்டரை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவா. இங்கே ஹீரோக்கு இப்போ தான் விஷயமே தெரிய வரும், ஹீரோயின் இறந்துட்டான்ட்டு. இதை பார்த்த ஹீரோ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி, ஹீரோயின் ஒன்று இறந்து போல தானேன்னு சொல்ல, நீ ஒன்றும் அவளை முழிக்காது, அவள் கடைசி நேரத்தில் உனக்கு கால் பண்ணா, ஆனால் நீ அதை கூட எடுக்காமல் உன்னோட ஃபியான்சியோட இருந்திருக்கல, நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு துரத்தியோட இங்கே ஹீரோ நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணுவார். அப்போ அவருக்கு ஞாபகம் வரும், நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருப்பா இந்த மாதிரி ப்ளீஸ் என்னை ஃபோட்டோ எடுன்ட்டு. ஆனால் ஹீரோ எடுக்க மாட்டார். ஆனால் அப்படியே அங்கேருந்து போக அப்போ ஹீரோ இவளுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுப்பார். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பார். இப்போ இங்கே நம்ம ஹீரோயினை உயிரோட காமிக்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா ஹீரோயினை ஒரு ஆள் காப்பாற்றிருப்பார். இவர் யாருன்னா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அனாதை தான். ஆனால் வந்து அவள் வந்து அனாதையாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில் இருந்திருப்பா. அப்போ அவளுக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருப்பாங்க. அந்த சிஸ்டர் வந்து அவங்களோட ஹார்ட்டை நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்து ஹீரோயினை காப்பாற்றிருப்பாங்க. இந்த விஷயத்தை இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட சிஸ்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் நீ என்னை விட்டு ரொம்ப தூரமாகவே போகாது, உன் சிஸ்டரோட ஹார்ட் உன்கிட்ட இருக்கு, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். இப்போ ஹீரோயின் போகும்போது நம்ம ஹீரோ பார்த்துறாரு. ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, நீ வந்து ஹீரோயின் தானே சொல்லிட்டு பாருங்க, நீங்கள் சொல்கிற ஆள் நான் கிடையாது, நான் வேற ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எவ்வளவோ ஹீரோ விட்டு விலகி போக பாப்பா. ஆனால் ஹீரோயினை விட மாட்டார். நீ ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே சுற்றுவார். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு இருக்கால, அவளை மீட் பண்ணிட்டு நான் உயிரோட தாண்டி இருக்கேன்னு சொல்லி இது கேட்டு அவளும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவா. நெக்ஸ்ட் இவன் ஹேனை பற்றி கேட்க அவள் அழுவ ஆரம்பிச்சிருவா. ஏன்னா ஹேனை இறந்து போயிட்டாரு. இதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆவா. எப்படி இறந்து போனா சொன்னா, நீ இறந்துட்டேன்ட்டு அவனும் சூசைட் பண்ணிட்டான்னு சொல்ல இது கேட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இப்போது நம்ம ஹீரோயினை விடவே இல்லையே, நீ ஹீரோயின் சுற்றி வர, ஆனால் ஹீரோயின் கண்டுக்க மாட்டா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹேனை மீட் பண்ணுறா. இப்போ தான் ஹேன் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹேன் ஒன்று இறந்து போல. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேன் வந்து சாவ போயிருப்பார். ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்ததுனால அந்த புல்லட் நம்ம நம்ம ஹேனோட கால்களை மட்டும்தான் பட்டிருக்கோம். அவர் ஒன்று செத்து போயிருக்க மாட்டார். ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர, அப்போ ஹேன் வந்து ஹீரோ நல்ல வந்தா, நீ அவனை அக்செப்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவார். இப்போது நம்ம ஹீரோயினை இந்த வேன்மேன் வந்து கிட்னாப் பண்ணிடுவா. ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இவளை வந்து கண்டுக்கல. அதனால அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் ஹஸ்பண்டும் கூட சேர்ந்துருக்காரு. ஏன்னா இவருக்கு நம்ம ஹீரோயினோட ஹார்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஹீரோவோட போயிட்டானா அவரால் ஹீரோயினோட இருக்க முடியாது, அந்த ஹார்ட்டோட இருக்க முடியாது. அதனால் இவளை கிட்னாப் பண்ணி வைக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வருவார். ஸோ இவர் கரெக்டாக நம்ம ஹீரோயினை காப்பாற்றலான்னு வரும்போது இவருக்கு அடிபட்டுரும், நம்ம ஹீரோயினுக்கும் சேர்த்து அடிபட்டுரும். இப்போ 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஏஞ்சிருவா. ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ எங்கன்னு சொல்ல அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோ அன்கான்ஷியஸாக இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்ன உடனே ஹீரோ கண்ணு திறக்கிறாரு. இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோ ஒன்றும் உண்மையாலே வந்து கண்ணை மூடிட்டு இல்லை, அவர் வந்து சும்மா தான் கண்ணை மூடிட்டு இருந்திருக்காரு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல, நானும் உன்னை விட மாட்டேன், எனக்கு உன்னை முன்னாடிலேருந்து பிடிக்கும், ப்ளீஸ் என்னை விட்டு போகான்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் நான் விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவா. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சுது. ஆக்சுவலி இந்த எண்டிங் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து நல்லா அவளை வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காகவே வந்து அப்யூஸ் பண்ணியிருப்பா. இருந்தாலும் இவ கடைசி ஹீரோவோட போய் சேர்ந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.